திருவண்ணாமலை மாவட்டம் அமர்நாதபுதூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பச்சையம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அமர்நாதபுதூர் கிராமத்தில் உள்ள கிராம குலதெய்வமான பச்சையம்மன் உடனாகிய ஏழு முனீஸ்வர சுவாமிகள் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இக்கோவிலில் வருடா வருடம் கிராம மக்கள் ஒன்று கூடி தீமிதி திருவிழா நடத்துவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 7 நாட்களுக்கு முன்பு காப்பணிந்து விரதமிருந்து நேற்று மாலை ஊர் எல்லையில் உள்ள வெடியப்பன் சன்னதியில் அக்னி கரகம் பாலித்து அதனை ஊர்வலமாக எடுத்து வந்து பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஏராளமான பெண்கள் நெருப்பு சட்டி கையில் எடுத்து தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் வரதராஜ பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலித்து வருகிறார். ஐராவதம் யானையை மலையாக நின்று பெருமாளை தாங்குவதாக ஐதீகம் நிலவுவதால் இத்தலம் அத்திகிரி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் வரதராஜ பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் 7ஆம் நாளான இன்று முக்கிய நிகழ்வான திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலை முதலே வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் மேள தாளங்கள் முழங்க கோவிலில் இருந்து புறப்பட்டு காந்தி சாலை தேரடி பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் எழுந்தருளினார். சுமார் 100 டன் எடையும் 76 அடி உயரமும் 5 நிலைகளும் கொண்ட திருத்தேரில் கொண்டை முடிச்சு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். கோவிந்தா கோவிந்தா அத்திவரதா என்று பக்தி முழக்கங்கள் விண்ணை முட்ட மேளதாளங்கள் மற்றும் தாரதப்பட்டை இசையுடன் தேரோட்டம் பக்தி பரவசத்தில் நடைபெற்றது. காந்தி சாலை தேரடியிலிருந்து புறப்பட்ட திருத்தேர் மூங்கில் மண்டபம், பேருந்து நிலையம், சங்கர மடம், பூக்கடை சத்திரம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் தேரடி பகுதியை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேரோட்டத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் நீர்மோர், பானங்கள், புளியோதரை, சர்க்கரை பொங்கல் உள்ளிட்ட பிரசாதங்களும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டன. மேலும் விழாவில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நகரின் எல்லை பகுதிகளில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டதுடன் நகருக்குள் வாகனங்கள் செல்லாத வகையில் போக்குவரத்து மாற்றங்களும் அமல்படுத்தப்பட்டன. இதனிடையே மேற்கு மாநகர முன்னாள் கழக செயலாளர் MP ஸ்டாலின் அலுவலகத்தில் பக்த கொடிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. கோவிந்தா முழக்கங்கள் அதிர்ந்து காஞ்சிபுரம் நகரம் பக்தி வெள்ளத்தில் மிதந்து வரலாற்று சிறப்புமிக்க வரதராஜ பெருமாள் தேரோட்டம் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. கடலூர் மாவட்டம் புவனகிரி கச்சேரி பிள்ளையார் கோவில் தெருவில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீ நாகமாரியம்மன் ஆலயத்தில் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இவ்வாலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு நேற்று கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடக்க நிகழ்வாக பெண்கள் வெள்ளாற்றங்கரையில் முளைப்பாரி வைத்து சிறப்பு வழிபாடு செய்து அங்கிருந்து முளைப்பாரியை தலையில் சுமந்து கடை வீதிகள் வழியே வலம் வந்தனர். தொடர்ந்து ஊர்வலம் ஆலயத்தில் நிறைவடைந்தது. பின்னர் முளைப்பாரி யாகசாலையில் வைக்கப்பட்டது. இந்த முளைப்பாரி ஊர்வலத்தில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். தொடர்ந்து கும்பாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் பரளி கிராமத்தில் உள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழா நடைபெற்று வருகிறது. எட்டுப்பட்டிக்கு சொந்தமான இந்த திருவிழாவில் நேற்று காலை மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் உற்சவர் செல்லாண்டியம்மன் சிங்கமுக வாகனத்தில் ரதம் ஏறும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் கீழ்பரளி, வடக்கு சாலை, பொய்யோரிக்காடு, மேல்பரளி, கங்காணிப்பட்டி, கம்பத்தூர்பட்டி உள்ளிட்ட 8 ஊர்களுக்கு சென்று பூஜை நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் மாவிளக்கு வைத்தும் தேங்காய் பழம் உடைத்தும் செல்லாண்டியம்மனை வழிபாடு செய்தனர். பின்னர் செல்லாண்டியம்மனை 3 முறை சுற்றி சிறப்பு வழிபாடு செய்தனர். பின்னர் அன்னதானம் நிகழ்வு நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தது. புவனகிரி கச்சேரி பிள்ளையார் கோவில் தெருவில் அமைந்துள்ள
ஸ்ரீ நாகமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கணபதி பூஜையுடன் துவங்கிய விழாவில் பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்கள் 2 கால யாகசாலையில் வைத்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து கடங்கள் புறப்பாடாகி ஆலயத்தை சுற்றி வலம் வந்து புனித நீர் கலசம் கோவில் கோபுரத்தின் மீது கொண்டு செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி கலசாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள சேப்பாலக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ சுடலை மாடசுவாமி திருக்கோவில். நூற்றாண்டு பழமையான இக்கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக 2 கால யாகசாலை பூஜைகள் பூஜை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி பட்டாச்சாரியார்களால் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. பின்னர் சுடலை மாடசுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக திரளான பெண்கள் முளைப்பாரி எடுத்தும் கும்மி அடித்து சுவாமியை வழிபட்டனர். இந்நிகழ்வில் சீப்பாலக்கோட்டை மற்றும் சின்னமனூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையை அடுத்த தருமபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்து தருமபுரம் ஆதீன திருமடம் அமைந்துள்ளது. இங்குள்ள பழமை வாய்ந்த ஞானாம்பிகை சமேத ஞானபுரீஸ்வரர் சுவாமி கோவிலில் 10 நாட்கள் பெருவிழா மே 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவில் முக்கிய உற்சவமான திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்றது. இதையொட்டி ஞானாம்பிகை சமேத ஞானபுரீஸ்வரர் சுவாமி உற்சவர் மூர்த்திகள் பஞ்சமூர்த்திகளுடன் உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளினர். அங்கு பொதுமக்கள் சீர்வரிசை எடுத்து வர தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மாங்கல்ய தாரணம் செய்யப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனை திரளான பொதுமக்கள் பங்கேற்று கண்டு தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண முறைப்படி தருமபுரம், அச்சுதராயபுரம், மூங்கில் தோட்டம், கருங்குயில் நாதன்பேட்டை, கீழிருப்பு ஆகிய 5 கிராமங்களைச் சேர்ந்த ஊர் நாட்டமைகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு வெற்றிலை பாக்கு பணம் வைத்து 27வது குருமகா சன்னிதானம் வழங்கினார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டத்தின் அருள்மிகு நெல்லையப்பர் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் நடத்தப்பட்டு வந்தாலும் ஆனி பெருந்திருவிழா பிரசித்தி பெற்றது. 48 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் முன்னோடியாக ஊர்காவல் தெய்வமான பிட்டாபுரத்தி அம்மன் திருக்கோவில் திருவிழா கடந்த மே மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆணி திருவிழா பந்தக்கால் நடுதல் கடந்த மே 29ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவிலில் அலங்கார பந்தல் அமைத்தல், தேர் செப்பனிடுதல் போன்ற பணிகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் பிரசித்தி பெற்ற ஆணி பெருந்திருவிழாவின் தொடக்க நிகழ்வாக விநாயகர் கொடியேற்றம் அன்று காலை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருக்கோவில் நடை அன்று அதிகாலை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. மூலஸ்தானத்திற்கு எதிரே உள்ள கொடிமரத்தில் கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு விநாயகர் கொடியேற்றம் நடைபெற்றது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் காலை மாலை 2 வேளைகளிலும் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளும் உட்பிரகாரத்தில் வீதி உலாவும் நடைபெறும். இந்த திருவிழாவை தொடர்ந்து முதலில் மூவர் திருவிழா 6 நாட்களும் அதன் பின்னர் வரும் 6 நாட்கள் சந்திரசேகரர் பவானி அம்பாள் திருவிழாவும் நடைபெறும். இந்த விநாயகர் திருவிழா கொடியேற்றத்தை தொடர்ந்து ஆணி பெருந்திருவிழாவிற்காக அழைப்புதல் அச்சடித்தல், பந்தல் அமைக்கும் பணி துவங்குதல், தேர்களை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் அன்று முதல் தொடங்கப்பட்டன. ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட நெல்லையப்பர் தேர் ஓடும் பிரசித்தி பெற்ற ஆணி தேர் திருவிழா வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கடலங்குடி கிராமத்தில் மேல தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அக்னி வீரன் ஸ்ரீ சப்த கன்னிகள் ஜேஷ்டா தேவி என்கிற கருமாரியம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சேத்திரபாலபுரம் காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம் சிறப்பு பூஜைகளுடன் புறப்பாடு செய்யப்பட்டு
காப்பு கட்டி மஞ்சள் உடை உடுத்திய 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும், பால் காவடி, பன்னீர் காவடி மற்றும் வாயில் 16 அடி நீள அழகு குத்தியும், மேள வாத்தியங்கள் முழங்க பச்சை காளி பவளக்காளி ஆட்டத்துடன் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வழிநெடுகிலும் பொதுமக்கள் தீபாராதனை எடுத்து வழிபாடு செய்தனர். பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலனை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பெண்கள் மாவிளக்கு தீபமிட்டு வழிபாடு செய்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.